இன்றைக்கி பண்ண போகிற டிஐக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து ஹோல் நோட் புக்ஸ். இந்த ஹோல் நோட் புக்ஸ்லேருந்து நம்ம பேப்பர் எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய பேப்பர்ஸ் கட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் வந்து என்னோடய யூடியூப் வீடியோக்காக நான் ஐடியாஸ் எழுதுறதுக்கு நோட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சைஸில் பேப்பர் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேப்பர் கட் பண்ணதுனால அந்த மார்க் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷார்ப்பான பேப்பர் கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பேப்பர் கட்டர் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஒரு ஃபைன் கட் வராது. இந்த பேப்பர் கட்டர் வந்து 20 to 30 rupees தான். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைரல் போட போகிறதுனால பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த 1 centimeter மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பேப்பர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பைரலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ட் ஸ்டாக் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவருக்கு. அதையும் நம்ம வந்து அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த கார்ட் ஸ்டாக் பேப்பரை நான் வந்து ஒரு ப்ரௌன் பேப்பரை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் அதே ஸ்டெப்போடு விட்டுருக்கலாம். எனக்கு வந்து ஒரு வின்டேஜ் லுக் தேவைப்படுறதா இருந்துச்சு. ஸோ நான் அந்த பிகாஸ் என்னோடய பேப்பர்ஸ் எல்லாமே பீச் கலர்ஸ். ஸோ அதனால் நான் ஒரு ப்ரௌன் பேப்பர் வந்து அவுட் கவராக கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்பைரல் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம போட்டிருக்க அந்த ஹோல்ஸில் வந்து அந்த ஸ்பைரல் ரிங்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு இன்சர்ட் ஆகி ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். தென் நம்ம டைட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் அவுட்டர் கவரில் நான் வந்து யூடியூப் ஐகான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்டர் கவர் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டூடுல்ஸ் ஆர் பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இது யூடியூப்காக யூஸ் பண்ண போகிறதுனால யூடியூப் ஐகான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம ஜேர்னல் ஸ்டிக்கர் பண்ணியிருந்ததில் நான் பண்ணி காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் நான் பண்ண கஸ்டமைஸ் டிஐஒய் நோட் பேடில் என்னோடய யூடியூப் ஐடியாஸ்லாம் நான் வந்து நோட் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தட்ஸ் இட். நம்மளோட டிஐஒய் ஸ்பைரல் நோட் பேட் ரெடி ஆகிடுச்சுன்னா அது சிம்பிள் அண்ட் க்யூட் அதே சமயம் ஃபங்க்ஷனாக இருக்குன்னு நினச்சி அதே மாதிரி டர்ன் அவுட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். Until then, bye.